மா, என்னம்மா குழந்தை அழுதுட்டே இருக்கே? ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுதுட்டே இருக்கு. நீ என்னமோ பண்ணுப்பா, நான் போறேன். மாமா. என்ன சொல்லு. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என்ன பேசுறேன்? நல்லா தானே பேசுறேன். இல்ல வாய் இது கோணிட்டு பேசுறேனா? அதுக்கு சொல்லல. முன்னாடிலாம் நான் அழுது ஃபீல் பண்ணா கூட என்ன வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்பீங்க. ஆமா, கேப்பேன். அதுக்கு இப்ப என்ன? இப்போலாம் நான் எவ்வளோ அழுதாலும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்? என்ன மாமா, நான் ஏன் கண்டுக்கணுமா? சோகமா இருந்தாலும் எனக்கு என்னான்னு இருக்கீங்க. நான் ஏன் உன்னை பார்க்கணும்? நீ சோகமா இரு, சோகமா இல்லாம இரு. நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்? நான் ஏன் உன்னை பார்க்கணும்? அதை சொல்லு. நான் ஏன் கண்டுக்கணும், நான் ஏன் பார்க்கணுமா? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் சோகமா இருந்தா உடனே உனக்கு என்ன சுந்தரி சாப்பிட வேணும்னு கேட்டு கேட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவீங்க. ஆமா, வாங்கிட்டு வருவேன். அது அப்ப. இனி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? ஏன் உனக்கு கை இல்லையா சமைக்கிறதுக்கு? இருக்குல்ல கையெல்லாம். கை கால்லாம் கடவுள் கொடுத்துருக்கு தானே. சமையல் பண்ணி சாப்பிடலாம்ல. போ. என்ன சொன்னேன் நைட்டுக்கு அதை செய். கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வரீங்களா? ஏன் என்ன இல்லையா? போதும் இருக்க என்ன, போ. இல்லை மாமா, பூரி சாப்பிடணும் போல இருக்கு. அங்கே அம்மா வீட்டுக்கு போனப்போ பூரி கேட்டேன். அம்மா சுட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மாமா, பூரி சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு மட்டும் பூரி சுட்டுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் சப்பாத்தி சுட்டு தருவேன். கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காக எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்து தாங்க மாமா. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. என்னையும் வாங்கிட்டு வர முடியாது, உன்னையும் வாங்கிட்டு வர முடியாது. இருக்கிறத வச்சு சப்பாத்தி மட்டும் சுடு. பூரிலாம் ஒன்றும் நீ திங்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? ஏன் சப்பாத்தி தின்னா உன் தொண்டையில் இறங்காதா? இறங்கும்ல. போ. போய் சொன்னதை மட்டும் செய். நான் பூரி சுட்டு திங்கிறேன், பணியாரம் சுட்டு திங்கிறேங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத என்கிட்ட. போ. முன்னாடிலாம் நானா மாமா நான் சப்பாத்தியே சாப்பிட்டுக்கிறேன். இல்லைம்மா, இப்போ என்ன உனக்கு வேணும்? என்ன வாங்கிட்டு வந்து தரவா? பூரி சுட்டுக்கிறியா? இல்லை பூரி கடையில் வாங்கிட்டு வந்து தரவா? நீயே கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. உடனே போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தும் சில நேரம் குடிப்பீங்க. ஆனால் இப்போ என்னடா அப்படின்னா பூரியும் சுட வேணாம், இருக்கிறத சாப்பிடு அப்படி இப்படின்னு பேசுறீங்க. இப்பவும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன். உன்னை நான் அப்படி வச்சிருந்ததுனால மட்டும்தான் நீ இப்ப இப்படி இந்த ஆட்டம் போட்ட. புரிஞ்சுதா? என்ன ஆட்டம் போட்ட? கொஞ்சமா நெஞ்சமா எல்லாம் நீ வேணா மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். சரியா? போ. ஆமா, எழுந்துரு. எதுக்கு இப்ப வந்து உட்காந்தா? என்ன மாமா, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கிறேன். முன்னாடிலாம் என்ன சமைச்சிட்டே இருக்க, வா வந்து உட்காரு பேசிட்டு இருப்போன்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்கல்ல. இப்போ உட்காந்தா ஏன் உட்கார்றேன்னு கேட்குறீங்க. வீட்டில் ஒன்றும் ரெண்டு வேலை மட்டும் இல்லை. வீட்டை போய் பெருக்கு. போ. வீட்டை எங்க தூசி இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணு. போ. பாத்திரம் கிடந்தா அதெல்லாம் விலக்கி வை. தண்ணி இல்லைன்னா தண்ணி பிடிச்சி வை. அவ்வளோ வேலை இருக்குது வீட்டில். சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கா? யார் இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு உட்காந்துருக்கா? யாரும் பேசுறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. கிளம்பு. என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ ஃப்ரீயாலாம் பேச மாட்டீங்களா இனிமே? நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும்? அதெல்லாம் நடக்காது. கிளம்பு. வாங்கிட்டெல்லாம் உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் நான் ரெடி கிடையாது. உன்கிட்ட பேசவே முதல்ல பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்ட உன்கிட்ட உட்காந்து பேசுறது? போ. ஏமாமா, என்னை பார்த்தா உங்களுக்கு இப்போ பிடிக்கலையா? ம். உன்னையா? இப்படிலாம் உட்காராத தயவு செஞ்சு மூஞ்சி முன்னாடி. சுத்தர பிடிக்காம போயிடும். கிளம்பு. உட்காந்ததுலேருந்து கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு எத்தனை தடவை சொல்லிட்டீங்க தெரியுமா? ஆனால் இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. ஒரு நாளும் நான் நினச்சே பார்க்கல. நான் கோவப்பட்டு சண்டை போட்டது கூட நீங்கள் திரும்பி என்னை வந்து சமாதானப்படுத்துவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சண்டையே போட்டேன். ஆனால் இப்படி சமாதானப்படுத்தாமல் மொத்தமாக என் மேலே பாசம் இல்லாமல் போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நினைச்சு பார்க்கலல்ல. இனிமேவாது நினைச்சு பார்ப்ப. போ. பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு என்ன போ 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 போன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, நீங்கள் என்ன போய் இப்படிலாம் பேசுவீங்கன்னு. மா, தாயே, உன்னை போய் பேசாம வேற யார போய் பேசுறது? இங்க பாரு, சீக்கிரம் சமையல முடி. போ. மணி இன்னும் ஆகலை மாமா. ஏன் அதுக்கப்புறம் சமையல் பண்ணா என்ன? இல்லைன்னா வேற வேலை இருந்தா போய் பாரு. எதுக்கு அப்படி என்கிட்ட உட்காந்துருக்க? நான் எழுந்திரிச்சு போகவா, நீ எழுந்திரிச்சு போறியா? சரி சரி சரி, கோவப்படாதீங்க. நானே எழுந்திரிச்சு போகிறேன். ஆ, சொன்ன வேலையை மட்டும் செய். இனிமே மாமா மாமான்ட்டு வந்து உட்கார்ற வேலை வச்சுக்கிறாத. போ. ம், சரிங்க. நல்லா நடிக்குதுமா அழுது. நீ இந்த நடிப்பெல்லாம் யார்கிட்ட? நீ இன்னமும் திருந்தலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே நடிச்சு நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குது. அதெல்லாம் நம்ம கிட்ட செல்லுபடியாகுமா என்ன? இவளால என் வாழ்க்கையே போச்சு. என்னத்த சொல்ல? ஆளு மூஞ்சி.
உனக்கெல்லாம் இனிமே இப்படித்தான். ஏம்மா என்ன அது இது? அதானே அத்தை, என்னத்தது? ஒன்றும் இல்லை மருமோனே, தம்பி ஆட்டுக்கறி எடுத்தான்னா, ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சோமா. சரி இங்கே இருக்க பிள்ளைய விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லை, நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கிய, உங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட மனசு வருமா? நாங்கள் சாப்பிட்டுட்டு மீதி இருந்த குழம்பு உங்களுக்கு கொண்டு வந்தோம், இந்தாங்க. சம்மந்தியம்மா, மருமோனுக்கு எடுத்து வைங்க. அட ஏன் சம்மந்தி கேட்குறீங்க நடக்கிற கூத்தெல்லாம்? இந்த பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டு வந்தாவ, தடுப்பூசி போட்டு வந்தாவ. அப்பனும் ஆத்தாவும் ஒரே அழுக. தடுப்பூசி போட்டு வந்தால் பிள்ளைக்கு வலிக்கும், அழதானே செய்யும். அதுக்கு அப்பனும் ஆத்தாவும் அழுது என்ன புண்ணியம்? ஆ, பிள்ளை அழுவுது பிள்ளை அழுவுதுன்னு இது ரெண்டும் அழுவுது. ஏன் கேட்குறிய? எனக்குன்னா சிரிப்பு தான் ஒன்று. பிள்ளை அழாமல் இருக்கும், பிள்ளை அழாமல் இருக்க தான் பார்த்துக்கிறணும். இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. கொடுங்க சம்மந்தி. ஏன் மறுமொழி நீங்கள் அழுகிறீங்க? ஐயே ஐய, இப்போ தானே 1.5 மாதம் ஊசி போட்டிருக்கு, இன்னும் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் ஊசி போடுவாங்களே, அப்போ என்ன ஆகணுவிய? என்னத்த சொல்றிய? இன்னும் ஊசி இருக்கா அமுதா? இன்னும் ஊசி இருக்கா? ஆமாங்க, இன்னும் இருக்குது. இன்னும் 2 ஊசி இருக்குது. அடுத்து 10 மாதம் ஊசி, அடுத்து 1.5 வயசு ஊசி, இதெல்லாம் இருக்குது. பாவம் என் பிள்ளை, ஒரு நாளைக்கே இன்னைக்கு ஊசி போட்டதுக்கு தன்னால் நொந்துட்டு இன்னும் இத்தனை ஊசியெல்லாம் போட்டு எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை. இதெல்லாம் சகஞ்சதானே மருமோனே, இதுக்கா போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது? சம்மந்தி கொடுங்க. சம்மந்தி இல்லைன்னா அப்படியே வைங்க, உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம். ஆ சரிங்க சம்மந்தி, கீழே வைக்கிறேன், நீங்கள் சோத்தை மட்டும் போட்டாங்க. ஆ சரி. அத்தை, நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் போயிட்டு கருவாடு முட்டைகிட்ட வாங்கிட்டு வந்து ஏதாவது பொரிப்போமா வைப்போமா, என்னமோ வாயெல்லாம் முணுமுணுன்ட்டு இருந்துச்சு, ஏதாவது சாப்பிடணும் போலேயே தோணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் குழம்பு கொண்டாந்துட்டியா. ஐயே என்ன சொல்றியா? அப்படியா? நல்ல நேரத்துக்கு தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். உக்காருங்க அப்படியே. அமுதா, பிள்ளைய கொடுத்தா நீயும் மருமகன் கூட சேர்ந்து சாப்பிடு. இல்லைம்மா, இவளை மெதுவாக தூங்க வச்சுட்டேன்னா அப்புறமா உட்காந்து சாப்பிடுவேன். இவளை யாரும் வச்சுக்க முடியாது, தொணன்னு அழுதுகிட்டே இருக்கா. நான் தான் பார்த்து பொறுமையாக வச்சுக்கிருவேன். என்கிட்ட தான் கொஞ்சம் அழாமல் இருக்காமா. நீங்கள் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இவளை தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன். உங்கள் மரமும் சாப்பிடட்டும். நீ அது கூப்பிட்ற பத்தியாம்மா? ஒரு வார்த்தை கூப்பிட்றாரா? ஐய, என் செல்ல பொண்டாட்டியே கூப்பிட மறந்துட்டேனே. அமுதா கோச்சுக்காதம்மா, வா வா சாப்பிடுவோம். பரவாயில்ல சொன்னதும் இப்போ தான் அப்படியே செல்ல பொண்டாட்டி தங்க பொண்டாட்டின்னு வந்துடுவார். சாப்பிடியா? ஏண்டி மரமோனை திட்டுற? ஆமாம், உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே ஏண்டி மரமோனை திட்டுறான்பா. ஏம்மா சுந்தரி என்ன பண்ணுறா? குழம்பு எடுத்துட்டு வரேன். எங்கே கொண்டு போறிய? நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு பின்னாடியே வந்தா. உன் அண்ணங்காரனா ஒரு புடி பிடிச்சி விட்டான். என் தங்கச்சி கொண்டுட்டு போகுது, குழம்பு எங்கேயோ கொண்டு போவோம், என்னமோ செய்ய. நீ ஆம்ட்டி கேட்குற? நீ கேட்குறதுக்கு உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டான். எனக்கு கொஞ்சம் பாவமாக போச்சு. ஆமாம், அவளை பார்த்தா பாவமாக இருக்குடி. எந்த நேரமும் திட்டிக்கிட்டே இருக்காண்டி அந்த பிள்ளைய. அப்புறம் அவங்க அத்தையும் மாமனும் வந்தாவ. அப்புறம் அவங்க வரவும் டக்குன்னு கறி எடுத்தாந்தான், சாப்பிட்டு தான் போனாவ. ஏன் உனக்கு உன் தம்பி பொண்ணை திட்டுறாவளின்னு கோவம் வர்றதாக்கும்? அதானே பார்த்தேன். உனக்கு உன் தம்பி பொண்ணை ஒன்றும் சொல்லக்கூடாதே. ஆமாம் அமுதா, என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைய நான் மருமன்னு ஆசையாக வளர்த்தேன். அதான் இப்போ உன் தலையில் வைக்கிது ஆப்பு. போ புரிஞ்சுக்குவாள் வெற்றி. ஆமாம், அவ கூட புரிஞ்சுக்குவா. மாமா அத்தையும் என்ன சொன்னாங்க? அவளை தான் பிடிச்சி திட்டி விட்டாவ. அப்புறம் உன் அண்ணங்காரனை, மாப்பிள்ளை நீங்கள் இப்போ பண்ணுறது தான் கரெக்டு, இந்த பிள்ளையை மிரட்டி அதட்டியே பண்ணிட்டு விடுங்க, அப்போ தான் அந்த பிள்ளை சொல்படி கேட்கும் மாப்பிள்ளைன்னு உங்கள் அண்ணங்காரன்ட்ட சொன்னாங்க அவங்க. சரிங்க மாமா சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் அது மாதிரி அவளை போட்டு அந்த படுத்துறீங்க. டீ போடுங்கிறேன், அங்கே போ இங்கே போ, அதை சத்த நேரம் உட்கார விட மாட்டேங்கிறாண்டி. ஏன் உட்காந்துருக்க? அந்த வேலையை போய் பாரு. ஏன் தூங்குற? இந்த வேலையை பாரு. எனக்கு இப்போவே சோறு வேணும், 1/2 மணி நேரத்தில் வைக்கிறேன்னு படுத்தி எடுத்துட்றேன் அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை தன்னால் மூஞ்சியை பார்க்கணுமே ஒரு மாதிரி தெரியும். பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவள் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் இப்போ அவளெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாதுமா. அவள் பொல்லாதவ. அதை வேணா சொல்லாமதா, என்ன பண்ணுறது? அவள் அப்படி இருக்கான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்கத்த, அந்த பிள்ளையெல்லாம் அப்படி பண்ணாதான் சரிப்பட்டு வரும். ஆமாம் மருமோனே. ஏமா எம்புட்டு நேரம் சோறு எடுத்துட்டு இருக்கா, சீக்கிரம் கொண்டாயா. வந்துட்டோம்யா, இப்போதான் சோறை வடிச்சு தான் எடுத்தாரேன். இது ஒன்று. ரசி வாடி. அடடடடா. ரெங்கராசி வீட்டுக்கு கரெக்டாக தான் வந்திருப்பேன் போல. பெரியம்மா, என்ன பெரியம்மா அது கமன்னு மணக்குதி? ஏ குட்டப்பில்ல, என்னடி உன் வீட்டில் என்ன குழம்பு? அதெல்லாம் இந்த சசி மோப்பை முடிச்சுட்டு கரெக்டாக வந்துடும். என்ன சசி, வாடகைடு அங்கிட்ட அடிச்சிச்சா? எத்தே எனக்கு கொஞ்சம் சோறு போட்டுவா. எல்லாரும் ரெங்கராசி மாப்பெல்லாம் ஒன்றும் பிடிக்கல பார்த்துக்கா.
இந்த வா சும்மா தான் வந்தேன். பார்த்தா கறி குழம்பு உட்காந்துருக்கு. பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது சாப்பிட. அத்தை சீக்கிரம் போட்டாத்தே சாப்பிடுவோம். ஆனரைங்கிறாசு சும்மா வந்தே பார்த்துக்கிறேன் கறி குழம்பு கிடைக்குது. இந்த சசிக்கு மட்டும் வீட்டில் ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டா போதும். சசிக்கு மட்டும் எங்கேருந்து தான் வாடை வருமோ தெரியாது, டான்னு வந்து நிற்கும். சரி நான் போகிறேன் அமுதா. உன் புருஷன் ரொம்ப தான் பேசுது. நான் போகிறேன் அமுதா. எனக்கு எதுக்கு வம்பு? இதெல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தேவையா? எனக்கு ஒன்றும் உங்கள் வீட்டு சோறு வேணாம். ஐய சசி நீயா கொச்சுக்கிட்ட போ மிச்சம்தான். ஆ, உடனே மிச்சம்பியே அப்படிலாம் மிச்சம் வச்சுலாம் நான் போக முடியாது. பரவாயில்ல சாப்பிட்டுட்டே போகிறேன். நான்லாம் ஒரு சோறான கேட்டவ தானே. தானே பார்த்தேன், நீயாவது சோத்தை விட்டுட்டு போகிறது. அது உட்காரு. அவ்வளோ சீக்கிரம் அப்படிலாம் போயிட முடியாதுப்பா. இரு சாப்பிட்டுட்டு தான் போவேன். சோறு காலி பண்ணிட்டு தான் போவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன அமுதா பிள்ளை என்ன பண்ணுற? ஊசி போட்டதுக்கு உன் புருஷன் எழுதுறது ஊரே தெரிஞ்சு போச்சு. ஊரே சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு போ. கடவுளே, என்ன சசி சொல்கிற? எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா? சே